கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை துதிப்பது போல ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் வேற எதுவுமே இல்லை. துதி எடுக்கும்போது நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன் இடமில்லாதபடி அவன் ஓடி போய் விடுவான். ஆமென். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தக்கூடாதபடி இருக்கிறதான தடைகளை ஆண்டவர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கும் போது, தேவனை உயர்த்தும் போது, ஆமென், எதிரடையாய் இருக்கிற சத்துருவை ஜெயிக்கும்படியாக ஒரு பலன் கொண்டவர்களாக முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட அவரை போற்றுவோமாக. போற்றி, ஆமென், ஹல்லேலூயா, துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. தங்குள்ளற எங்கும் மெய் ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். தங்குள் அற எங்கும் மெய் ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. அமிழ்ந்த சீற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழிதனிலே பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழிதனிலே பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே. துயானேயா காய மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயானேயா காய மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவ
நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவியினிட அருளினைந்தோனே, அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தராய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பூரணராகவே புவியில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, பூரணராகவே புவியில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, புகழை விரும்பேன் மகிழ்வை தினமே மகிமை செலுத்திடுவே, புகழை விரும்பேன் மகிழ்வை தினமே மகிமை செலுத்திடுவே, கோனே தேனே கோதிலோதோனே கானம் பாடியே துதித்திடுவே, கோனே தேனே கோதிலோதோனே கானம் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே, பாடுவோமாக. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே, மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே, மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே, கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும், எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மளே மகிமையாயிருப்பார். அவரை துதிக்க துதிக்கதான் நமக்கு விடுதலை. அவரை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தைன்னு அது சீக்கிரமாய் எல்லாமே நமக்கு விட்டு நம்மை தொந்தரவு செய்கிற போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நம்மை விட்டு ஆண்டவர் விலக்கி போட வல்லவராய் இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று தேவனை துதித்து வாக்குத்தத்தம் நிறைந்த இந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து ஆமென் தேவனை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி பாடுவோமாக. அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் நீங்கும். Praise God. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு பாடி ஆராதிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் எல்லாரும் பாடுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஆமென் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஆமென் ஈடு இணையில்லாம் ஆண்டவரே இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். விசுவாசத்தோட வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தி சீக்கிரத்தில் அல்லேலூயா. குடும்பமே விசுவாச பிள்ளைகளை எல்லாரும் சொல்லுங்க ஆமே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். தேவனே லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசுவின் வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசுவின் வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சொல்லுங்காமே அது சீக்கிரத்தில்
உபத்திரமா மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் அறிக்கையிடுங்க. சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே. தேவனே சோர்ந்து மகனே மகளே எல்லாரும் சொல்லுங்க. ஆமே சோர்ந்து மணி சோர்ந்து போகாதே போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். ஆமே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நேரம் இது. ஒருவரையும் உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் பாடுகவே. சோர்ந்து போகாதே எல்லாம் சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். நாமே சோர்ந்து போவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்பொழுது நாங்கள் பலனடைகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த பலன் எங்களை சோர்வுபடுத்துகிற சத்துருவின் கிரியைகளை எல்லாவற்றையும் ஒழித்து போட வல்லமை உண்டு. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நுகங்களை முறிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்னே கடந்து போகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தால் நான் விடுதலை பெறுவேன் அப்பா. நீர் எவ்வளவு ஒரு மகிமையின் தேவன் ஆண்டவரே. ஓ glory to God. சீஷர்கள் இயேசுவோடு கூட படகிலே பிரயாணம் செய்தார்கள். சமுத்திரத்திலே பெருங்காற்று, ஆமென், புயல், சமுத்திரம் கொந்தளிக்கிறது. பிரயாணத்தில் தடை வருகிறது, கூடவே பயமும் வருகிறது. அமிழ்ந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். படகுக்குள்ளே இருக்கிற, ஆமென் ஸ்தோத்திரம், சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் படகுக்குள் வருகிறது. தத்தளிக்கிறார்கள். ஆண்டவருக்கு செய்தி போகிறது. தட்டி எழுப்புகிறார்கள். நின்று சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. கொந்தளித்த கடல், பெருங்காற்று அமைதலாய் மாறியது. இறையவில்லை. அப்போ ஆண்டவரை பார்த்தார். இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்தார்கள். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்ன அவர் பெரியவர். அவர் இந்த வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்டாக்கின கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் உணர்வுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கண்ணிருந்தும் காண்கிற தேவன். செவிகள் உண்டு, அது கேட்கும். நாம் கூப்பிடும் போது ஜெப சத்தத்தை அது கேட்கும். கைகள் என்று அது கிரியை செய்கிறது. கால்கள் இருக்கிறது, அது நமக்காய் உதவி செய்ய வருகிறது. ஓஹோ, glory to God. எல்லார கரங்களை உயர்த்தி இந்த பல்லவியை, இந்த பாடலை சேர்ந்து அவ்வளவு கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய மகத்துவத்தை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவர் மகிமையை நாம் பார்த்து ஆராதிக்கும் போது, மகிமையை சொல்லி உயர்த்தும் போது அது எவ்வளவு ஒரு மேன்மை. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆமென். கரங்களை உயர்த்தி praise God, hallelujah, 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 hallelujah. வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் அதன் யாழளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி மலைகளை இடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து. நீர் ஒருவரே கர்த்தர், நீர்
எல்லாரும் சேர்ந்து ஒருவரே கர்த்தர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் ஒரு மனதோடு நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, ஒருவரே. சாவாமை உள்ளவரும் அவர் ஒருவரே. ஆமென். சர்வத்தையும் ஆளுகிறவர் அவர் ஒருவரே. கைகளை உயர்த்தி ஆமென். எவ்வளவு ஒரு மகிமை உள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ஒருவரே கர்த்தர். ஆமென், ஆமென். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, ஆமென். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமென். சாவாமை உள்ளவர் இவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. எல்லாரும் நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவராகிய கர்த்தரே நீர் ஒருவரே. ஆண்டவர் நீர் ஒருவரே. நீர் எங்களுக்கு ஆதியும் அந்தமுமானவர் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே நீர் ஒருவரே. ரிதனா மக்கர பலபர பலதரல பஷிகதர பக்கர பலபரதரல பரபல மரமாமே. எத்தனை பெரிய மேன்மை. ஆமென். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சினைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆமென். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஆபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. உயர்த்தி ஆராதிங்க. நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே,
கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் எல்லாரும் சேர்ந்து அமே, சேனைகளின் கர்த்தரே. ஒரு மனதோடு பரலோக மேன்மை இப்பொழுது அமே உங்கள் வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலே, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே தேவ மகிமை இருக்கிறது. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. கையை உயர்த்தி நீ பரிசுத்தர் பரிசுத்தரே சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே சொல்லுங்க. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தரே. எல்லாரும் ஆமென். பரலோகத்திலே தேவன் ஆமென் அந்த மகிமையை ஏற்படுத்திக் கொண்டு ஆமென் ஏற்றுக்கொண்டிருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய மகிமை, நம்முடைய துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்களின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. சீரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பதிலே எங்கள் இதயத்தில் உம்மையை போற்றுகிறோ. என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மையை போற்றுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, hallelujah. ஒரு மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மறைகிறது. வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கரங்களை உயர்த்தியாமே. ஹalleluya, hallelujah.
கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதி காணம் துணித்து மகிழ்வான், சாத்தான் உன்னை ஏதித்த போதோ ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்று உனக்கு இல்லையே. துதி காணம் துணித்து மகிழ்வா. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தெய்வமே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா புதுமேவும் கிருபை, எஸ் கேளுங்க, புதுமே கிருபை, புதுமேவும் கிருபை. கரங்களை உயர்த்தி நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை. நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. கொள்ள கிருபை, எல்லாரும் ஒரு மனதோட காத்து கொள்ள கிருபை, காத்து கொள்ள கிருபப்பா, கிருபை தாருமே, காத்து கொள்ள கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன். அப்பா உம்முடைய நாம மகிமைப்பட என்னை நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே அதிசயமான கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆமென். நீ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவர், எங்கள் ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லார கைகளை உயர்த்தி அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதிங்க பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
உமக்கு ஆராதிங்களே, கண்ண மூடி ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு. தெய்வமே, இயேசுவே, ஓ ஜீவனுள்ளவரே, உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை உமக்கு. கைகளை உயர்த்தி முழு இருதயத்தோடு ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை முழு இருதயத்தோடு சபையே, குடும்பமே, பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆமே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். முழு இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளே, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உன் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். தேவ வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு விடுதலை ஆக்கட்டும். ஆமே. ஆராதனை உமக்கு. இயேசுவே, நீ செய்த உபகாரங்களுக்காக நன்றி, நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ தந்த ஆயுசுக்காக நன்றி ஆண்டவரே, நீ தந்த ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய பலத்தினால் கடக்க பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கு. எனக்கு பலம் தந்த தேவனுக்கு ஆராதனை, எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு ஆராதனை, என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். என்னை ரட்சித்த என் தேவன் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். என் சாபத்தையும் என் பாவத்தையும் என்னை விட்டு நீக்கின என் தேவன் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். என் குறைவுகளை மாற்றி என்னை நிறைவான ஒரு நிலையிலே வைத்திருக்கிறவர் அவரே ஆராதனைக்குரியவர். என் ஜன்ம பாவங்களை என்னை விட்டு அகற்றி என்னை மறுரூபமாக்கி வைத்திருக்கிற என் தேவனே எனக்கு ஆராதனைக்குரியவர். கண்ணீரோடு கவலையோடு கூட இருந்த வாழ்க்கையிலே கண்ணீரை மாற்றி கவலையை மாற்றி ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்த தேவனுக்கு என் ஆராதனை ஆண்டவரே, என் ஆராதனை உமக்கப்பா, என் ஆராதனை உமக்கு ஆண்டவரே. உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன், என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் என் பட்சத்தில் நீர் இருக்கும்போது, என் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கும்போது ஒருவனும் எனக்கு முன்பதாய் நிற்க முடியாது. நான் இதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு துணை செய்கிற ஆண்டவர். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர்
ஒரு தாய் தேற்றுகிறது போல என்னை தேற்றி, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல எனக்கு இறங்குகிற தேவன். உலக பிரகாரமான தாய் தகப்பனார் என்னை ஆமேன் வெறுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு என்னை வெறுக்காமல் இருக்கிறார். அவருக்கே ஆராதனை. குடும்பமாய் கர்த்தர் நம்மை வைத்து பாதுகாத்து கொண்டு சாட்சியாய் வைத்திருப்பதே அவருக்கே ஆராதனை. நீரே என் பலன், நீரே என் கேடகம், நீரே என் துருகம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அற்புதமும் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த கொரோனாவின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். பலவீனமாய் இருக்கிறவர்கள் விடுதலை சுகமும் பெறட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தருவீராக. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் நம்மை வழிநடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவர், அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் என்னுடைய இறந்த நேற்றுக்கும் என் ஆண்டவராக இருந்தார். என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இதோ இப்பொழுதும் என் ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் என் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சமூகம் எனக்கு மகிழ்ச்சி, இன்பம். இவனே மகிமைப்படுவாராக. நமக்கு நல்ல ஒரு அறிவிப்பு இருக்கிறது. தொடர்ந்து நமக்கு ஜெபம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நமக்கு ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் காலையிலும் மாலையிலும் நமக்கு உண்டு. இந்த ஜெபம் இதுக்கு ஆமென், இந்த கான்ஃபரன்ஸ் கால் என்றதான இந்த ஆப்பின் மூலமாக இணைப்பதற்கு நமக்கு வேண்டியதான சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன ஒழுங்கு என்று சொன்னால், இதற்கு ஒரு டயலின் நம்பர் இருக்கிறது, ஒரு ஆக்சஸ் கோடு இருக்கிறது. இந்த கான்ஃபரன்ஸ் கால்குள்ளே நுழைவதற்கு இது நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டதான இந்த டயலின் நம்பரும் இந்த ஆக்சஸ் கோடும் நாம் பயன்படுத்தும் போது இந்த சொல்லப்படுகிற நேரங்களிலே காலை 5லிருந்து காலை 6 மணி வரைக்கும் நமக்கு இந்த கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம் உண்டு. இணையுங்கள். அதே போல் மாலையிலே நமக்கு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் நமக்கு உண்டு. ஆகவே உங்கள் வசதிக்கென்று திரையிலே போடப்பட்டிருக்கிறதான இந்த கான்ஃபரன்ஸ் காலுடைய டயலின் நம்பரும் ஆக்சஸ் கோடும் நீங்கள் அதை நோட் பண்ணி வைத்து நீங்கள் சரியாய் சபை முழுவதும் இணையும்படி ஒவ்வொரு நாளும் அநேகர் வந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு தான் நீங்கள் அறிவீர் என்று சொன்னால் தயவு கூர்ந்து இதை நீங்கள் சரி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனம் இருக்கட்டும். ஆண்டுடைய வசனம் தான் நமக்கு பலனும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிறதான இந்த வசனத்தினாலே நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு பலன் உண்டு. அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் இடைப்படுவாராக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசுகிற தேவன், நீர் எங்களோடு கூட பேசும். தேவை உள்ளவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு வாரும். நம்முடைய வார்த்தை இருதயத்தை ஆறுதல் படுத்தட்டும், இருதயத்தை தேற்றட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நடக்கைகளிலே ஆண்டவரே ஒரு மீறுதல் இருந்தால் கண்டித்து உணர்த்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், நம்முடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசும். யானே மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்மை நம்பி நிற்கிறேன், வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதான ஆமென் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனை ஆண்டவராகிய தேவன் முன்னே அனுப்பினார். வனாந்திரத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டான சப்தம்தான் இந்த சப்தம். வனாந்திரத்திலே சொல்லுகிற வார்த்தை தான் வனாந்திரத்திலிருந்து வருகிற வார்த்தை. இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்ததான பிரசங்கத்தினுடையதான பிரசங்க குறிப்பு. யோவான் ஸ்நானகனுடைய ஆமென் சொல்லப்பட்டதான வார்த்தை. அங்கே ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அவளுக்கு முன்பதாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை இப்பொழுது ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனம் திரும்புதல் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனிதனுக்குரியது. மனம் ஆமென் திரும்ப வைக்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவன், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உன் பாவத்தை ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்புகிற அனுபவம், தன் செய்த பிழையை ஆமென் ஸ்தோத்திரம் பிழைக்கு வருந்துகிறதான ஒரு அனுபவம். வருந்தி இனி அந்த பிழையை, தவறை, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் மனதிலே ஒரு மாற்றமும் சுவாபத்திலே ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் விடுதலையும் பெற்றுக்கொள்ள அனுபவம் தான். இந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இன்றைக்கு பேசி வருகிறார். ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய வார்த்தையை பலமாய் பிரசங்கிக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தவானாய் நீதி செய்கிற பிள்ளையாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் ஆண்டவருக்காக ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இணைந்து இருக்க கர்த்தர் கிருபை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாவத்திலே வாழ்ந்திருந்தவன் பாவத்தினுடையதான அந்த அகோரம் என்ன என்பதை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும், அதை உணர்ந்திருக்க முடியும். சமாதானம் இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது, நடைப்பெணமான வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இயேசுவோ என்றைக்கு என் வாழ்க்கையிலே வந்தாரோ, இயேசுவை என் சொந்த இரட்சகராய் என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ, அன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கர்த்தர் கொடுத்து விடுதலையாய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சாபத்தோடு வாழ்ந்தையா. ஏன் அப்பொழுது மனைவி இருந்தார்கள், பிள்ளை இருந்தார்கள், ஆனால் மனைவியை நேசிக்க முடியாமல் இருந்தது.
மனைவியை காட்டிலும் ஸ்தோத்திரம் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறதான சிற்றின்பத்தை நேசித்தவனாய் இருந்தேன். பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த கனி என்பதை, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் என்பதை நான் மறந்து போனேன். அப்போ ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாய் வாழ்ந்திருந்தேன். நிறைய ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் அப்பொழுது எனக்கு இருந்தது. அதை நான் சரியாய் ஆமென் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. பிசாசு எல்லாவற்றையும் அவன் ஸ்தோத்திரம் உரிந்து விட்டான். ஆனால் இயேசுவோ இன்றைக்கு என் வாழ்க்கையிலே வந்து விட்டார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி பாருங்க. ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். நமக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னால், மனம் திரும்பியிருப்பாய் என்று சொன்னால், அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆமென் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்ப. பாருங்க ஆண்டவருடைய அன்பை பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆண்டவர் பாருங்க, இந்த ஒரு மகிமையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், பாவம் இல்லாதபடி பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், இந்த வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. இது நீங்களாகவே பரிசுத்தத்தை தேடவில்லை. அப்படி ஸ்தோத்திரம் ஒருவனுக்கு முடியாது. ஆண்டவராகிய இயேசு என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்த இயேசு. அல்லேலூயா. நான் தேடி போகல, என்னை தேடி வந்த இயேசு. அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வீட்டுக்குள் பிரவேசித்து நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய கனியை கொடுக்க வேண்டுமா? கர்த்தருடையதான சுவாபத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். மனம் திரும்பின போது, என் மனதிலே பொல்லாப்பு இருந்த நாட்களிலே நான் பொல்லாப்பை வைத்து வாழ்ந்தேன், பொல்லாப்பை வெளிப்படுத்தி வாழ்ந்தேன். அசிங்கமான மனம் எனக்குள் இருந்தது. நான் அசிங்கமான வேடத்தில் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். என் மனம் அந்தகாரம் இருந்தது. நான் வெளியிலே துக்கமுகமாய் நடந்து வந்திருந்தேன். நான் கோப சுபாவத்தை உடையவனாய் இருந்தேன். ஆகவே நான் கோபக்காரனாய் மாறினேன். கோபத்தின் மிகுதியால் பாவம் செய்தவனாய் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனதிலே ஒரு மாற்றம் வந்தது. அந்தகாரத்தில் இருந்த என் மனது இப்பொழுது வெளிச்சம் வந்தது இயேசுவின் நாமத்தினாலே. பாவத்தோடு இருந்த எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார். இப்ப நான் எப்படி வெளிப்படுகிறேன் என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்கணும். சுவாபத்தை, நல்ல மனம் திரும்பின சுவாபத்திலிருந்து வருகிற, மனதிலிருந்து வருகிற சுவாபத்தை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. இந்த கனி நிலைத்து நிற்கிற கனியாயிருக்கும். அல்லேலூயா. இந்த கனி மாறாத கனி. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இடரல் அற்றவர்களுமாய் வேண்டுதல் செய்கிறேன்.
ஆமென், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து வருகிற அந்த நீதியின் கனி, அந்த நீதியின் சுவாபம், அந்த நீதியின் நடக்கைகள், அந்த நீதியின் வாழ்க்கை, கரங்களை பயத்தல் எலியா சொல்வோமாக, அது எதற்கு நேராய் நடத்துகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆமென் நாளுக்கென்று ஆமென் துப்புரவராக ஆமென் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இடரலற்றவர்களாகவும் வேண்டுதல் செய்கிறேன். கரங்களை பயத்தல் எலியா சொல்வோமாக, துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பிறரை நான் ஸ்தோத்திரம் கேட்டுக்கு போகிற வழியிலே நான் அவர்களை தள்ளிவிட்டு இடரலுக்குள்ளாக அல்ல. இந்த சுவாபம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கனி நீதியின் கனி, இது நம்மை கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற கனி. அல்லேலூயா சொல்வோமாக. இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவாபம், வாழ்க்கை, நடக்கை, பேச்சு, பார்வை எல்லாமே எதற்கு நேராய் நடத்துகிறது என்று சொன்னால், இது இயேசப்பாவுடைய வருகைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், அவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகள், சகலவிதமான, இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் நான் சரி செய்யணுமா? இந்த நல்ல சுவாபங்கள், சகலவிதமான சுவாபங்கள். நான் பேசும்போது பிறர்கள் வளரணும், நான் பேசும்போது பிறர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் நடக்கையை பார்த்து ஒருவர் ஆமென் திருந்தணும், என்னுடைய செயலை பார்த்து ஆமென் அவர்கள் மனம் திரும்பணும், என் பார்வையை பார்த்து அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்குள்ள இயேசு வந்து விட்டார், நான் இயேசுவை போலதான் பேசணும். அதுதான் நல்ல ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. சகலவித நற்கனிகளுமாகிய, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. விருத்தி அடையணுமா? அறிவில் விருத்தி அடையணும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா சொல்வோமாக. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. பாருங்க, கனி கொடுக்கணும்னா சில ஒழுங்குகள் இருக்கிறது. கரங்களை வைத்தல் இல்லையா சொல்லுவாங்க. தானா கனி கொடுக்க முடியாது, சில ஒழுங்குகள், அதை பின்பற்ற வேண்டும். அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. பாத்திரவான்களாய் நடந்து, நீ கர்த்தருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளாம நான் கனி கொடுக்கிறேன் கனி கொடுக்கிறேன் கனி கொடுக்கிறேன்னு சொல்லி வார்த்தையிலே இருக்குமே தவிர, இந்த காலத்தில் நடக்குது இல்ல, வார்த்தை தான் இருக்குது, செயல் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வார்த்தை தான் பேசுறாங்க,
வார்த்தை பார்த்தா அப்படி இப்படி வார்த்தை தான் இருக்குது, ஆனா செயல் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரனாய் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தால்தான். அல்லேலூயா. நம்ம கனி கொடுக்குது சில ஒழுங்குகள் இருக்கிறது. முதல் காரியம் என்ன என்று சொன்னால், ஜீவ நதியோடு கூட நல்ல உறவு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவோடு கூட நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். கரங்களை வைத்தல் இல்லையா? என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு கூட நல் உறவு. சங்கீதம் 1:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க பாருங்க, ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட நல்ல ஒரு உறவு வேணும். நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜீவ தண்ணீர் என்பதான ஒரு நாமம் உண்டு. நதியோரத்திலே இருக்கிற மரங்கள் எல்லாமே கனி தருகிற மரங்கள். கரையோரத்திலே வளர்கிற மரம் தேவனோடு கூட அந்த நீரண்டையிலே, அந்த ஜீவ நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்ட மரங்கள். அந்த ஜீவ நீரூற்றண்டையாய் இருக்கிற இயேசு அண்டையிலே வளர்கிற பிள்ளைகள், அவர்கள் வசதியாகவும் ஆமென் ஆரோக்கியமாகவும் இலை உதிராதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் வாய்க்கப்படும். கரங்களை வைத்தால் எளிய செல்வமாக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். யோசுவா ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஆண்டவர் அது போதும் எனக்கு. யோசுவாவுக்கு அவ்வளவுதான், இது போதும் எனக்கு. பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, மோசேக்கு என்ன கனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்கள் கொடுத்தார்களோ அது ஒரு குறைவில்லாதபடி யோசுவாவுக்கும் கர்த்தர் கொடுக்க வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மாபெரும் ஆசீர்வாதம், ஆண்டவரோடு கூட இருக்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர், நான் அவரோடு கூட உறவை வைத்திருப்பேன் என்று சொன்னால் எனக்குள் இருக்கிற சோர்வை மாற்றி எனக்குள் இருக்கிற தைரியத்தை கர்த்தர் ஊக்குவித்து தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப நான் எப்படி, அங்க பாருங்க ஸ்தோத்திரம், எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நடத்துகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தெளிவான வார்த்தையை கர்த்தர் தருகிறார். கரங்களை உயர்த்தல் எளிய செல்வமாக. யோவான் 4:14 வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்ப கர்த்தரோடு கூட உறவை வைத்து, கர்த்தரோடு கூட நடக்கை, கர்த்தரோடு கூட ஆமென் அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணுகிற அனுபவத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிறது அவர் நமக்கு தண்ணீரை கொடுப்பாராம். அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறதாம்? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்ப ஆண்டவரோடு கூட நான் உறவை வைத்திருந்தால் எனக்கு என்ன உண்டாகாதான்? தாகம். நான் வறண்டு போக மாட்டேன், நான் வறட்சியின் பிள்ளையாய் மாற மாட்டேன், நான் துவண்டு போக மாட்டேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவிய காலமாய்
ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்குமா. அவனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் சோர்வடையாத வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவிய காலம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் ஆனவர் ஆண்டவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலம் நம்முடைய தேவன், என்னுடைய மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பாதுகாக்கிற தேவன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறதானே ஆண்டவர் அல்லவா. நான் உன்னோடு கூட இருப்பேன். அவரோடு கூட அரசாள போகிறோம். எங்களை வைத்த எளிய சொல்வோமாக, இயேசுவோடு கூட நல்ல உறவு வைக்க வேண்டும். அப்பதான் நல்ல கனி கொடுக்க முடியும். யாரோடு பழகுற சொல்லு, அப்ப உன்னை குறித்து நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அப்படித்தானே? நீ யாரோட பழகுற அவங்கள போலதான் நீயும் இருப்ப. நீ பொய் சொல்றவனு கூட பழகணும்னு சொன்னா நீயும் எப்படிதான் இருப்ப? பொய் சொல்றவனா தான் இருப்ப. நீ சண்டை போடுறவங்க கிட்ட பழகணும்னு சொன்னா உன் இருதயம் எப்படிதான் இருக்கும்? சண்டை போடுறதா இருக்கும். ஏசப்பாவோடு நடந்து பாருங்களேன், தேவ சமூகத்தோட நடந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்தகாரமா இருக்காது, பிரகாசமா இருப்பீர்கள். இயேசுவோடு நடப்போம். நடப்பேன் இயேசுவோட, நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவோட, நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கில் அவர் லீலி, சாரோனில் ஒரு ரோஜா. பள்ளத்தாக்கில் அவர் லீலி, சாரோனில் ஒரு ரோஜா. தாகம் தீர்க்காத ஜீவ நீரூற்றாய். அவரோடு நல்ல உறவு நமக்கு வேணும். நீருற்றண்டையிலே நாட்டப்பட்ட பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். என் வீர் என் வேர் ஆமென் அந்த ஜீவ நீரோடையே உறிஞ்சத்தக்கதாக என் அன்பு இயேசுவாய் இருப்பதாக. ஏசாயா 44:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆமென், ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உயர்த்தலிலேயே சொல்லுவோமாக, ஆண்டவரோடு கூட உறவு வைக்கும் போது அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னது? அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜீவ ஆமென் தாகம். அல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் மேல் நான் ஆண்டவரோடு நடக்கும்போது எனக்கு என்ன தேவை என்பது, எனக்கு என்ன தாகம் இருக்குதா, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆமென், தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். எனக்கு மாத்திரம், நான் நம்பியிருக்கிற என் தேவன் எனக்கு மாத்திரம் செய்வதில்லை. ஆமென், என் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. என் ஆவியையும் அல்லேலூயா உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு மகிமை பார்த்தீங்களா? ஆண்டவர் நினைவு கூறுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை வைத்தல் எளிய செல்வமாக. ஏசாயா 44:4 வாசிக்கும்படி கேட்கிறேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். அவர் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கத்தக்க ஒழுங்கு என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளையே, நான் இயேசுவோடு நல்ல உறவை வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய உறவிலே நான் உறவு கொள்கிறவராக, அவருடைய நடக்கையிலே என் நடக்கை இருக்க வேண்டும், அவருடைய பேச்சிலே என் பேச்சு இருக்க வேண்டும், அவருடைய சிந்தனையோடு என் சிந்தனையும் இருக்க வேண்டும், அவர் செயல்களிலே என் செயலும் இணைய வேண்டும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்து விடலாம்.
ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது ஒழுங்கு என்ன? ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. கரங்களை வைத்தால் எளிய சொல்வோமாக. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். கனி கொடுப்பான் என்றார். நல்ல இருதயம் உள்ளவர்கள், நிலம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருந்த அந்த ஓமையிலே ஆமென் இருதயத்தை குறிக்கிறது. அப்போ விதை என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. அப்ப நம்முடைய நிலம் ஆகிய இருதயம் ஆகிய நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அது தேவனால் பண்படுத்தப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும். பாருங்க, விவசாயி ஏர் உழுவார்கள், அப்படிதானே? அந்த ஏரை பார்த்தீங்கன்னா அதனுடைய கூர்மையா இருக்கும், கீழே ஆமென் கூர்மையா இருக்கும். அது அந்த நிலத்தை குத்தி கிழிச்சுக்கிட்டு அப்படியே வரும். 2 மாடு நுகத்தின் நடுவிலே அந்த தடியோடு கூட இணைக்கப்பட்டதான அந்த ஏர் அதுல இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஏர் அங்க இருக்கும்போது அந்த விவசாயி என்ன பண்ணுவானா, அந்த நிலத்தை அப்படியே கூர்ந்து அது அப்படியே கிழிக்கும். அந்த நிலத்தை கரங்களை வைத்தல் எளிய சொல்வோமாக. அந்த நிலம் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போவோம். அந்த கூரான பகுதி அந்த நிலத்தை குத்தி அவன் அப்படியே அந்த ஸ்தோத்திர விவசாயி என்ன பண்ணுவார், அது மேல அப்படியே நின்று அழுத்துக்கிட்டு போவான். மாடு இழுக்கும், அழுத்த அந்த ஏர் கீழே போகும். கீழே இருக்க மண் மேல வரும், மேல இருக்க மண் உள்ள போகும். வயத்தில் எளிய சொல்லுவோமாக. நிலம் அதுக்கு பண்படுத்தப்படணும், இருதயம் அதுக்கு பண்படுத்தப்படணும், இருதயம் உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். இருதயம் நொறுங்குண்டதும் நறுகுண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியார் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளையே, அப்படிப்பட்டதான அந்த பண்படுத்தப்பட்டதான நிலத்துல தான் அந்த வசனமாகிய விதை அதிலே போடப்படும் போது காயப்பட்டிருக்குதா பிள்ளைய? அப்பதான் அந்த வசனம் விழும்போது தான் அந்த வசனமாகிய வார்த்தையினுடைய அர்த்தம் காயத்தை கட்டி காயத்துல ஆமென் மருந்து போடுகிறதான காரியம் வரும்போது தான் தெரியும் ஏசப்பா எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை. நேற்று தினத்துல ஸ்தோத்திர கான்ஃபரன்ஸ் கால் முடிந்த உடனே ஒரு 23-24 வயது நிரம்பினதான ஒரு வாலிபன் என்னிடத்துல ஃபோன் பண்ணான். என்னுடைய தாயார் பேசினாங்க. பிறகு அவன் என்னிடத்துல பேசினான். பாஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் தட் காட் இஸ் ஹியர் இன் அவர் மிட்ஸ்ட், இன் மை ஃபேமிலி. என்னுடைய குடும்பத்தில் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு ஆண்டவர் முதலாக ஒரு சாட்சியம் கொடுத்தார் ஆண்டவர் என்று சொன்னான். நான் பல நாட்களாக அவனுக்கு நான் சுவிசேஷம் சொன்னது உண்டு. இயேசுவை தேடு தம்பி, இயேசுதான் நமக்கு எல்லாம், சபைக்கு வா. என்னை பார்க்கும்போது நல்லா சிரிச்சு சொல்லுவான், ஓகே அங்கிள், ஓகே பாஸ்டர், ஐ வில் அட்டெண்ட் த சர்ச். நல்லா தலையாட்டுவான். நானும் அந்த இதில் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே கடந்து போவேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, அவன் இருதயம் உடைக்கப்பட்டு அவன் இருதயத்தில் பல வழியிலே அவன் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை கடந்த நாட்களிலே வந்தது. ஆனால் அவனோடு கூட நான் தொடர்பு வைத்துக்கொண்டே இருந்தேன். அவன் உணர்ந்தான், இயேசுவை போல ஆண்டவர் வேற யாருமே இல்லை பாஸ்டர். ஒரு பெரிய ரட்சிப்பு பாருங்க. உன் இருதயம் உடைக்கப்படுதா, அதுக்காக நன்றி செலுத்துங்க. உலகத்திற்கு பின்னாக ஓடிடாதீங்க. உன் இருதயம் உடைக்கப்படுற நேரத்தில் இயேசு வந்து, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, என்னிடத்துல வா, உன் வருத்தமும் உன் பாரமும் நான் உன்னை விட்டு அகற்றுவேன்.
உனக்கு நான் சமாதானம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளை. அல்லேலூயா. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இருதயத்திற்கு வேண்டும். புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து ஒரு மதம் அல்ல. ப்ளீஸ் சொல்லுங்க, மதத்தை வைத்து அவங்களுடைய பிழைப்பை நடத்துகிறார்கள். நோ, இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தையும் உன் சுவாபத்தையும் உன்னை ஒழுங்குபடுத்துகிற தேவன். உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுகிற ஆண்டவர். உன்னுடைய தவறு என்னதென்பதை கர்த்தர் சுட்டி காட்டுவார். இந்த உலகம் தவறு செய்தவர்களை ஒரு பார்வை பார்க்கும். அவர்களை ஸ்தோத்திரம் அந்த சமுதாயத்தை விட்டு வெளியே தள்ளிவிடும். தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தலைக்கு மூலைக்கல்லாக வைக்கிறவர் ஆண்டவர். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன் இருதயம் கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஏமாற்றுகிறவர்கள், உன் உணர்ச்சியை தூண்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை அழிக்க தேடுகிற அநேகர் இருக்கிறார்கள். குள்ளநரியை போல இருக்கிறார்கள். தங்களுடையதான காரியத்தை சுயநலமாய் உன்னை இழுப்பார்கள். இயேசு உன்னை இழுக்கிறதற்கு, இயேசு பக்கமாய் உன்னை சேர்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. கர்த்தருடைய வார்த்தையை நீ இருதயம் புரிந்து கொள்ள அளவுக்கு கர்த்தர் அபிஷேகத்தோடு உன்னுடைய பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ இருதயம் புரிந்து கொள்ள வேண்டும். காயம் கட்டுகிறவர் இயேசு ஒருவரே. உன் கண்ணீரை துடைப்பவர் இயேசு ஒருவரே. எது நிமித்தமாய் கண்ணீர் வந்ததோ அதை ஃபர்ஸ்ட் சரி செய்வார். உன்னை வெறுத்தவங்கெல்லாம் உன்னை தேடி வருவாங்க பிள்ளையே. நீ யாருக்கு துரோகம் பண்ணியோ, நீ ஆண்டவர் இல்லாத காலத்துல நீ யாருக்கு துரோகம் பண்ணியோ அவர்கள் எல்லாமே ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் உன் இருதயத்தை சரி செய்வா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோசேப்பு அவர்களை நோக்கி யார் தெரியுமா? யாரை நோக்கி தெரியுமா? யோசேப்பு பாருங்க, நான் சொல்றேன், புரிய வைக்கிறேன். யாரை யோசேப்பு அவர்களை பார்க்கிறாருன்னா, அவங்க யாரு? அவனுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்களை, அந்த சகோதரர்களை இவங்க சகோதரரை பார்த்து, நீ என்னை ஸ்தோத்திரம் குழியில போட்டவன். அவங்கள பார்த்தா யோசேப்பு சொல்றார், அவனை கொண்டு போய் குழியில போட்டவங்க, தண்ணி இல்லாத குழியில தூக்கி போட்டவங்க. வலிச்சிருக்குமா வலிச்சிருக்காத? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தவன சொல்லு, சின்ன வயசுல இருக்கும்போது தூக்கி போட்டுறாங்க கீழே அந்த குள அந்த 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 ஐ மீன் ஸ்தோத்திரம் கிணத்துல இல்ல அந்த குழியில பெரிய கல் இருந்திருக்கலாம், வேற ஏதாவது இருந்திருக்கலாம். மேல இருந்து கீழே தூக்கி போனாங்க. எப்படி வலிச்சிருக்கோம் பாருங்க. அவங்கள பார்த்து நான் சொல்றார், வித்து போட்டவங்கள சொல்றார், அனாதை ஆக்கினவங்க சொல்றார். துடைய பிள்ளை அவங்க எப்படி சொல்றார் வாசிங்க. பயப்படாதீருங்க. அவங்கள பார்த்து சொல்றார், நீ பயப்படாதப்பா. ஏன் தெரியுமா? யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் உணர்ந்தவன். இருதயம் உணர்ந்த இருதயம், பண்படுத்தப்பட்ட இருதயம். யார சொல்லி துரோகம் செஞ்சவர்களை சொல்றான், நீ பயப்படாத. வாசிங்க. நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். பாருப்பா, நீ எனக்கு தீமை செய்ய நினைத்த தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். புரிந்து கொள்ளுதல பாத்தீங்களா? யோசேப்புடைய புரிந்து கொள்ளுதல பாத்தீங்களா? அவன் பார்க்கிற ஆண்டவர் என்ன ஒரு வழியா வைத்திருக்கிறாரியா? என்ன ஆண்டவருக்கென்று தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக என்னை ஆண்டவர் முன் நடத்தி வந்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதல். நமக்கு இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்குதா? புரிந்து கொள்றோமா?
எங்க புரிந்து கொள்றோம்? ஒரு வார்த்தை சொன்ன 10 வார்த்தை பேசி அவனுக்கு விரோதமா செஞ்சு பல குண்டக்க மண்டக்க காரியத்தை செஞ்சு அவனை அழிக்க தானே பார்க்கிறோம் இன்னைக்கு. யோசிப்ப பாருங்க. அப்ப கனி கொடுக்கணும்னா அங்க ஸ்தோத்திரம், நீ பயப்படாதப்பா, நீ எங்களுக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா தேவன் எனக்கு தீமை செய்யல. தேவன் அவர் ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தில் தொடர்ந்து வாசிங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. யார் அப்படி சொல்லுவா? டேய், உன்னை நான் கொல்லணும்டா, நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் உனக்கிட்ட பேசக்கூடாது, மூஞ்ச கூட உன் முகத்தை கூட பார்க்க கூடாது. புரிந்து கொள்ளவனுடைய இருதயம் சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? ஸ்தோத்திரம், ஏய் பயப்படாதீங்கப்பா, அண்ணா தம்பி நீ பயப்படாத, நான் உன்னையும் பார்ப்பேன், உன் பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணுவேன், பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி. என்னது ஆறுதல் சொல்லுகிறார்? அவர்களோட பட்சமாய் பேசினார். பட்சமா பேசினார். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உங்க கூட. ஏசப்பா என்னை வைத்திருக்கிறேன், ஜீவ ரட்சணையும் செய்யும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதுதான் ஏன் புரிந்து கொள்கிற அனுபவம். இதுதான் புரிந்து கொள்கிற அனுபவம். கர்த்தர் நம்மை புரிதலுக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். கரங்களை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாக. எத்தனை தீங்கு செய்யலாம் ஐயா, எத்தனை தீங்கு செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. மூன்றாவதுனுடைய ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவில் வாழ்தல், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருப்பது. இல்லையா சொல்லுவோமாக, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து இருக்க வேண்டும். யோவான் 15:5 வாசிக்கும்படி கேட்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பாருங்க, ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன பாருங்க. நான் செடியா, நீ கொடி. செடி இல்லாம கொடி ஹெல்த்தியா வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செடியில தான் உரம் போடுவாங்க, செடி அந்த மூட்ல தான் என்ன பண்ணுவாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், தண்ணி ஊத்துவாங்க, உரம் போடுவாங்க. அதுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் எங்க தான் கிடைக்கும்? அப்ப ஆண்டவராகிய இயேசு தான் எனக்கு சத்தாக இருக்கிறார். அவர் எனக்கு சத்தை எடுத்துக் கொடுக்கிறார். சத்துள்ளதான வாழ்க்கையை, அனுபவத்தை, வார்த்தையை எனக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடியாயிருக்கிற நான் பலனடைகிறேன். அந்த பலத்தினாலே நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல கனி உள்ள ஜீவத்தை கொடுக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆண்டவராகிய இயேசு, அதனால தான் சபை, அதனால தான் ஜெபம். இந்த நெருக்கடியான காலத்தில் சபை கூடக்கூடாது, ஜெபிக்க கூடாது என்று ஆமென் ஸ்தோத்திரம். அநேக இடத்துல இந்த தொத்து வியாதி இருக்கிறது, கூடும்போது நமக்கும் அந்த தொத்து வியாதி வந்துவிடும், கொரோனா வந்துவிடும், கோவிட்-19 வைரஸ் வந்துவிடும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். நாமும் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துகிறதா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம். கர்த்தருடைய பிள்ளையே, சபை மூடப்படவில்லை, சபை ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அதனால நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் உண்மையா தான் இருக்கணும். தசமபாகத்தில் உண்மையா இருக்கணும், காணிக்கையில உண்மையா இருக்கணும். அப்போதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. சபை திறக்கல, சந்தோஷம், அப்பா காணிக்கை நான் போட வேண்டாம். ஒரு ஆராதனையிலும் நீங்கள் அந்த கடமையை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருக்கு உண்மையாய் அதை செய்யுங்கள், அதை சேகரித்து வையுங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அதை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து படையுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 10 கர்த்தருக்குரியது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்க ஸ்தோத்திரம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. நான் அவருக்குள் நிலைத்திருந்தா நான் கனி கொடுப்பேன். நான் சத்தியத்துல சரியா அவருக்கு கீழ்ப்படிந்து, அதான் அவர் ஆமென் ஸ்தோத்திரம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அவர் சொல்லுகிறத நான் கேட்டு கீழ்ப்படிந்தால்
எனக்குள்ள என்ன தெரியுமா கிடைக்கும்? மிகுந்த கனியை கர்த்தர் கொடுப்பார். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் என்று சொன்னால் எனக்குள்ளாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஏனோக்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏனோக்கை குறித்து பெரிய காரியம்லாம் சொல்லவே இல்லை. ஆதியாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்து பாருங்க, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து தேவனோடே வாழ்ந்திருந்தானா. சஞ்சரிப்புனா என்னது? வாழ்தல். இயேசுவோடு கர்த்தரோடு கூட வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். பாருங்க, அவருக்கும் மனைவி இருக்கு, அவருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. அவருக்கு மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்தார், குமாரனும் குமாரத்தையும் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க குடும்ப நிர்வாகம் இருந்திருக்கும், குடும்பத்தில் உள்ளதான ஸ்தோத்திரம் எல்லா காரியமும் இருந்திருக்கும். ஆனா அதன் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததான, தேடுகிற அனுபவத்தோடு இருந்ததான ஏனோக்கு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. ரொம்ப பாடியா, ரொம்ப கஷ்டம், ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அதுக்கு இல்லை பாருங்க, இங்க தெளிவா இன்னும் அழகா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அவன் எடுத்துக்கொள்ளுகிற படுகிறதுக்கு முன்னே ஏனோக்கு எப்படி இருந்தானா? தேவனிடத்தில் சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்கிற நாளெல்லாம் ஏசப்பா கிட்ட நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் கனிகளை கொடுக்கிறவனாகவே இருந்தான். ஒவ்வொரு விதங்களிலும் மாய்மானமான வாழ்க்கை ஏனோக்கு வாழவில்லை. மாய்மாலனா என்னது? ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரு இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த காலத்திலே, நடந்த காலத்தில் மாய்மாலமா தான் இருந்தான். மாய்மானமான வாழ்க்கை வாழ்ந்தவன தான் இருந்தான். பிரைஸ் காட், அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்ததான ஆமென் ஸ்தோத்திரம் ஏனோக்கு பேதுரு மாய்மாலவனா தான் இருந்தான். என்ன யாரும் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா ஏனோக்கு அப்படி இல்லை. ஏனோக்கு எல்லா காரியத்திலையும் அவன் சாட்சி எடுத்துக்கொள்ளுகிற படுகிற அந்த நாள் வரைக்கும், அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற அந்த நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட ஹல்லேலூயா வாழ்ந்திருந்த வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. அப்பதான் மிகுந்த கனியை கொடுக்க முடிந்தது. அவன் சாட்சியாய் வாழ்ந்தான். இந்த ஒழுங்கு நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. நான் நல்லா கனி கொடுக்கணும்னு சொன்னா, நான் ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவை வைத்து கொண்டிருக்கிறேனா? இயேசுவோடு நல்ல உறவு எனக்கு இருக்கிறதா? இரண்டாவது, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் எனக்கு இருக்கிறதா? யோசேப்பை பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்துவில் வாழ்கிற வாழ்க்கை எனக்குள் சரியா இருக்கிறதா? சத்திய வார்த்தையை கேட்டோம், சத்திய வார்த்தை உங்களோடு கூட கிரியை செய்வதாக. எல்லார கண்களை மூடி பயபக்தியோடு கூட நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த கனி நிலைத்து நிற்கும் கனி, இந்த கனி நீதியின் கனி. அது நம்மை கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற கனி சுவாபம். சகலவித நற்கிரியைகளை செய்ய தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். ஒழுங்கு, ஜீவ நதி அண்டையிலே நதியோடு கூட உறவு, இயேசுவோடு கூட நல்ல உறவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்தல் நமக்கு தேவை.
கண்களை மூடி ஆமே கரங்களை உயர்த்தி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, நல்ல கனிக்கோட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ராஜா வருகிறார். ஆயத்தமாக ஆயத்தமாக. நல்ல கனிக்கோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, ராஜா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவரே, என் ஜீவ நதியோ அண்டையிலே இந்த ஓரத்திலே நல்ல உறவு, இயேசுவோடு கூட நல்ல உறவு எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவில் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க என்று ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதி. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுத்து ஆண்டவரே, நீ ராஜ்யத்தினுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆயத்தப்படுத்து, சபை ஆயத்தப்படுத்து. இந்த பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் பேசின வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்யட்டும், நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் விடுதலையும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் இயேசப்பாவுடைய வருகை வரைக்கும் காணப்படுவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Praise the Lord.